ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊடு வாழை போடுவாங்க. ஒரு வெள்ளாமை ஊடு பயிரை வந்து பார்த்திங்கன்னா வாழை பயிரிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழையை வந்து அழியிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அப்புறப்படுத்தி தீ வைப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே உரமாக மாற்றுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்றுகள் பூராமே நம்ம உரமாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழை கன்றுகளை பூராத்தையுமே சின்ன மரம் பெரிய மரம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா ஈவனாக சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூராத்தையும் வெட்டிக்கிருக்கோம். பூராத்தையுமே ஓரளவுக்கு நல்லா பீஸாக வெட்டி வச்சா தான் நம்ம வண்டி உழவு ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டரியில் வந்து சிக்காமல் இருக்கும். இல்லைன்னா நாராக சிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருந்தாலும் இல்லை பெரிய மரமாக இருந்தாலும். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஈவனாக இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பீஸாக வெட்டி போட்டிருக்கோம். அப்படியே செடி 1-2 காலாக அப்படியே லைட்டாக வெட்டி விட்டிங்கன்னா அப்படியே அழுகிக்கிட்டு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வெட்டி முடித்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்கணும். வெட்டின 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா வய மட்டத்துக்கு நல்லா பாய்ச்சிக்கிறணும். 2 வய மட்டத்துக்கு பாய்ச்சினாலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அழுக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுகல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தொடர்ந்து தண்ணியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்ணி வற்ற விடாமல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தண்ணியை மெயின்டைன் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை கூட்டியாந்து ரொட்டவேட்டர் மூலியமாக ஒரு அடி அடிச்சுக்கிறணும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா நொய்கிற அளவுக்கு நல்லா அடிச்சிடணும். மாற்றி 2 உழவு ஓட்டினா தான் நல்லா அழுக ஆரம்பிக்கும். நல்லா நம்ம தொளி அடித்து நல்லா அழுக ஆரம்பிச்சிடும். நம்ம வாழைக்கட்டை பூராமே நல்லா அழுக வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுகுன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தண்ணியை காய விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே மண்புழு உரமாக மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வெட்டி கிடக்குன்னு வாழைக்கட்டையை பூராமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஈவனாக நல்லா தொளி அடிச்சிட்டேன், 2 அடி அடிச்சிட்டேன். இப்போ 2 அடி அடித்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா 2 நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு தண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா அழுக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோட்டரி வச்சு நான் அடித்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கண்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு 1.5 அடிக்கு ஒரு கண்டுமா அப்படியே நெட்டுக்கு கயிறை பிடிச்சி நல்லா நடவு பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து கத்திரிக்கண்டு பராமரிக்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.